அனைவருக்கும் வணக்கம். நம்ம பொதுவாவே எலுமிச்சை பழத்தை பாதியாக வெட்டி அதன் சாறை மட்டும் எடுத்துக்கிட்டு தோலை குப்பையில போடுறோம். ஆனா எலுமிச்சையின் தோல், அதன் உட்பகுதியில் உள்ள வெள்ளை நிற பகுதி மற்றும் விதைகள் ஆகியவற்றில் அதன் சாறில் இருப்பதை விட 5 மடங்கு அதிக சத்துக்கள் உள்ளன. முதல்ல நம்ம எலுமிச்சையில என்னென்ன சத்துக்கள் இருக்கு அப்படின்றத பார்த்துடலாம். வைட்டமின்களை பொறுத்த வரைக்கும் வைட்டமின் சி, வைட்டமின் B1, B2, வைட்டமின் B6 மற்றும் வைட்டமின் இ. தாதுக்களை பொறுத்த வரைக்கும் பொட்டாசியம், மெக்னீசியம் மற்றும் காப்பர். நம்ம கடைகள்ல விற்கப்படும் பாட்டில்களில் அடைக்கப்பட்ட எலுமிச்சை சாறை எடுத்துக்க கூடாது. எதனால அப்படின்னா அது சீக்கிரம் கெட்டு போக கூடாது அப்படின்றதுக்காக அதை குறிப்பிட்ட அளவு சூடுபடுத்தி விற்பனைக்கு எடுத்துட்டு வருவாங்க. அந்த மாதிரி அதிகமாக சூடுபடுத்தும் போது அதுல வைட்டமின் சி இருக்காது. புதிய எலுமிச்சையை பயன்படுத்துவதே சிறந்தது. இந்த எலுமிச்சையை எடுத்துக்கிறதுனால இருக்கக்கூடிய பொதுவான நன்மைகளை பற்றி பார்த்துடலாம். இது நம் உடலில் உள்ள இரத்த நாளங்களை வலுப்படுத்துகிறது. ஈறுகள்ல ரத்தம் வடிதல், நரம்பு முடிச்சுகள்னு சொல்லக்கூடிய வெரிகோஸ் வெயின்ஸ் மற்றும் அடிக்கடி உடல்ல ஏற்படக்கூடிய தழும்புகளை இது தடுக்குது. அடுத்ததாக கல்லீரல் மற்றும் உடல் எடையை சரி பண்ணுது. முழு எலுமிச்சையை நம்ம சாப்பிடுறதுனால ஃபேட்டி லிவர் எனப்படும் கல்லீரல் கொழுப்பை கரைக்க இது உதவுகிறது. அது மட்டும் இல்லாம இன்சுலின் அளவை சீராக்கி உடல் எடையை குறைக்கவும் இளமையாக இருக்கவும் இது பெரிய அளவுல உதவியா இருக்கும். புற்றுநோய் மற்றும் சிறுநீரகக்கல். எலுமிச்சையில் உள்ள சில குறிப்பிட்ட கூட்டு பொருட்கள் புற்றுநோய் செல்களை எதிர்க்கும் திறன் கொண்டவை. மேலும் சிறுநீரகத்தில் கற்கள் உருவாவதையும் இது தடுக்கிறது. இந்த முழு எலுமிச்சையில இருக்கக்கூடிய ரகசிய சத்து என்ன அப்படின்னா வைட்டமின் பின்னு சொல்லக்கூடிய பயோஃபிளவனாய்ட்ஸ். முழு எலுமிச்சையில் உள்ள மிக முக்கியமான சத்து அப்படின்னு பார்த்தோம்னா இந்த பயோஃபிளவனாய்ட்ஸ் தான். இதை முன்பு வைட்டமின் பி அப்படின்னு சொன்னாங்க. இது இரத்த நாளங்களின் சுவர்களை வலுப்படுத்துது. இது என்னென்ன பிரச்சனைகள்லாம் சரி செய்யுது அப்படின்னு பார்த்தோம்னா ஈறுகளில் ரத்தம் வடிதல், மூக்கில் ரத்தம் வருதல், சிலந்தி நரம்புகள்னு சொல்லக்கூடிய ஸ்பைடர் வெயின்ஸ், மூல நோய் மற்றும் உடல்ல அடிக்கடி தழும்புகள் ஏற்படுவது போன்ற பிரச்சனைகளை இது சரி செய்யுது. அடுத்தது மிக முக்கியமா சர்க்கரை நோய் உள்ளவங்களுக்கு இந்த முழு எலுமிச்சை எந்த அளவு உதவியா இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். சர்க்கரை நோய் இருப்பவர்களுக்கு இரத்த நாளங்கள் பாதிப்படைந்து கண் மற்றும் நரம்புகள்ல சிக்கல் வரும். இது பொதுவாவே நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். அவங்களுக்கு சுகர் அதிகமா இருக்கிறதுனால அவங்களோட கண் நரம்பு பாதிச்சிருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாம சில பேருக்கு கால் நரம்புகள்ல பிரச்சனை வரும். சில பேருக்கு நரம்பு தளர்ச்சி பிரச்சனையும் வருவதுதான் நமக்கு தெரியும். அந்த மாதிரி பிரச்சனைகளை இது சரி செய்யுது. எலுமிச்சை தோல்ல இருக்கக்கூடிய சத்துக்கள் எந்த மாதிரியான கண் பிரச்சனைகளை சரி செய்யுது அப்படின்றத பார்க்கலாம். முதலாவதாக கண்புரை, அதாவது கேட்ராக்ட்ஸ் மற்றும் குளுக்கோமா. அடுத்ததாக விழித்திரை பாதிப்பு, நரம்பு தளர்ச்சி, இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாமே சரி செய்யுது. இந்த முழு எலுமிச்சை பானம் எப்படி தயாரிக்கிறது அப்படின்ற முறையை பார்க்கலாம். இதுக்கு தேவையானவை அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு முழு எலுமிச்சை தோல், விதைகள் எல்லாத்தையுமே சேர்த்துதான். அதோட 1 கப், அதாவது 8 ounce தண்ணீர். இந்த முழு எலுமிச்சை மற்றும் தண்ணீர் மிக்சியில ரெண்டையுமே சேர்த்து 30 to 45 வினாடிகள் நன்றாக அரைக்கணும். இது ஒரு வெள்ளை நிற பானமாக மாறும். இது கசப்பா இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு நினைச்சீங்கன்னா 5 to 10 சொட்டுக்கள் நம்ம தேன் சேர்த்துக்கலாம். கசப்பு பிடிக்காதவர்கள் 1 கப் ப்ளூபெர்ரி பழங்களை இந்த லெமனோட சேர்த்துக்கலாம். அடுத்ததாக விதைகளை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். எலுமிச்சை விதைகள் நச்சுத்தன்மை கொண்டது கிடையாது. செர்ரி அல்லது ஆப்ரிகாட் விதைகளை போல இவை ஆபத்தானதும் கிடையாது. தாராளமா இந்த விதையை அரைச்சு குடிக்கலாம். ஒருவேளை வயிற்று புண்ணு இருக்கு, அல்சர் இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த விதைகளை தவிர்ப்பது நல்லது. ஏன் அப்படின்னா அந்த அல்சர், வயிற்று புண்ணு இருக்கும்போது நம்ம இந்த விதைகளையும் சேர்த்து நம்ம எடுத்துக்கும் போது அது இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்தும். அதனால அவர்கள் மட்டும் இந்த விதைகளை மட்டும் தவிர்ப்பது நல்லது. நம்ம இந்த முறையை தினமும் பின்பற்றுறதுனால கல்லீரல் ஆரோக்கியத்துக்கும் இளமை தோற்றத்துக்கும் இது ரொம்பவே உதவியா இருக்கு. நீங்க எலுமிச்சை சாறை தினமும் எடுத்துக்கிறீங்களா அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. எலுமிச்சை சாறு எடுத்துக்கும் போது செய்யக்கூடாத தவறுகள் என்ன அப்படின்றத பார்க்கலாம். முதலாவதாக கொதிக்கும் தண்ணீர்ல இந்த லெமன் ஜூஸை சேர்க்கிறது. வெயிட் குறையணும்னு சில பேர் சுட சுட கொதிக்கிற தண்ணியில எலுமிச்சை சாறை ஊத்துவாங்க. இது ரொம்பவே தப்பு. எலுமிச்சையில இருக்கக்கூடிய வைட்டமின் சி வெப்பத்தை தாங்காது. நீங்க ரொம்ப சூடா தண்ணியில போடும்போது அந்த வைட்டமின் சி அழிஞ்சு போயிடும். வெறும் புளிப்பு தண்ணியை மட்டும் நீங்க குடிக்கிறீங்க. சரியான முறை என்ன அப்படின்னா தண்ணி குடிக்கிற பதத்துல வெதுவெதுப்பான நீர்ல எலுமிச்சையை சேர்த்து நம்ம குடிக்கலாம். அப்பதான் நமக்கு முழுமையான வைட்டமின் சி கிடைக்கும்.
அடுத்த தவறு என்ன அப்படின்னா சர்க்கரை அல்லது உப்பு சேர்த்து குடிப்பது. எலுமிச்சை சாறினாலே நம்ம உடனே 2 ஸ்பூன் சர்க்கரை அள்ளி போட்டுருவோம். இது அந்த எலுமிச்சையோட மருத்துவ குணத்தையே கெடுத்துடும். சர்க்கரை சேர்த்தா இன்சுலின் அளவு அதிகமாகும். இதனால உடல் எடை குறையாது, இன்னும் அதிகமாகும். அதே போல உப்பு அதிகமா சேர்த்தோம் அப்படின்னா ரத்த அழுத்தம்னு சொல்லக்கூடிய பிபி இருக்கவங்களுக்கு அது பாதிப்பை ஏற்படுத்தும். அடுத்த தவறு என்னன்னா பற்களை கவனிக்காமல் விடுவது. இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். எலுமிச்சை சாறு அதிக அமிலத்தன்மை கொண்டது. இதை அப்படியே பற்கள்ல படுற மாதிரி குடிச்சிங்கன்னா உங்களோட பற்களோட எனாமல் கரைஞ்சு போயிடும். இதனால கொஞ்ச நாள்லயே பல்கூச்சம் வர ஆரம்பிச்சிடும். எலுமிச்சை சாறை எப்போதுமே ஒரு ஸ்ட்ரா மூலமா குடிக்கிறதுனால இது பல்ல படாம நம்ம டைரக்டா நம்ம எடுத்துக்கலாம். குடிச்சதுக்கு அப்புறமா சாதாரண தண்ணியில வாயை நல்லா கொப்பளிச்சிருங்க. ஆனா குடிச்ச உடனே பல் தேய்க்க கூடாது. ஏன் அப்படின்னா அது குடிச்ச உடனே நம்ம பல்லு சாஃப்டா இருக்கும். அந்த நேரத்துல நம்ம பல்லு தேய்ச்சோம் அப்படின்னா அந்த எனாமல் சீக்கிரமா கரைஞ்சு போயிடும். அதுக்கு அடுத்த தவறு என்ன அப்படின்னா வெறும் வயிற்றுல அளவுக்கு அதிகமாக குடிப்பது. எலுமிச்சை சாறு நல்லது அப்படின்னு சொல்லிட்டு அளவுக்கு அதிகமாகவும் எடுத்துக்க கூடாது. எலுமிச்சை உடம்புக்கு நல்லதுதான். ஆனா அல்சர் இருக்கவங்க வெறும் வயிற்றுல இதை அதிகமா குடிச்சா வயிறு எரிச்சல் அதிகமாகும். உங்க உடம்புக்கு எது செட் ஆகும்னு பார்த்து அளவா எடுத்துக்கிறது நல்லது. இனிமே எலுமிச்சை சாறு குடிக்கும் போது சாறை மட்டும் குடிக்காம முடிஞ்ச வரைக்கும் தோலோட சேர்த்து அரைச்சு குடிங்க. ஸ்ட்ரா யூஸ் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம சர்க்கரை சேர்க்கிறத தவிர்க்கிறது நல்லது. இந்த தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தது அப்படின்னா டிப்ஸ் ஃபார் ஹெல்த் அப்படின்ற இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். ஸ்டே டியூன்ட்.